இன்னைக்கு நாம 2024 வருஷம் ரிலீஸ் ஆன நருட்டோ அப்படின்ற ஒரு தாய்லாந்து ஹாரர் படத்தோட கதையை தான் சொல்ல போறேன். இந்த படத்தோட ஒன்லைன் பத்திலாம் பேசாம நேரா படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துல அதிகப்படியான ஹாரர் காட்சிகள் வருது அப்படின்றனால இந்த படத்தை தனியா யாரும் பாத்துறாதீங்க. அது மட்டும் இல்லாம நான் சொல்ல போற இந்த ஒரு வீடியோவை நீங்க யாரு வேணா பார்க்கலாம். உங்களுக்கு இந்த படத்தோட கதையை மட்டும் தான் சொல்ல போறேன். மத்தபடி எந்த ஒரு ஹாரர் காட்சிகளும் இந்த வீடியோல காட்டப்படாது. அண்ட் மொத்தவட்டி யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் பாய் சேனல். நான் ஹரிஹரன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல வர பெல் பட்டியும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கிங்க. டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கிங்க. இப்ப நாம இந்த படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட தொடக்கத்திலேயே ஒரு வீட்டை தான் காட்டுறாங்க. அந்த வீட்டுக்குள்ள ஒரு போட்டோ மாட்டி வச்சிருக்காங்க. அதை காட்டிட்டு ஜோ அப்படின்ற ஒரு பொண்ணோட பெட்ரூமை தான் காட்டுறாங்க. ஜோ என்ன பண்றாங்க, எங்கேயோ போறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அப்ப லைட்டா அவங்க அம்மாவோட பெட்ரூம் கதை திறந்து பாக்குறப்ப ஜோவோட அம்மா அப்புறம் அவ தம்பி ரெண்டு பேருமே நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து அந்த பொண்ணு என்ன பண்றா, யாருக்கும் தெரியாம அந்த படிக்கட்டுல மெதுவா சத்தமே போடாம கீழே இறங்கி மெயின் டோர் வரைக்கும் வந்துட்டா. மெயின் கதவை திறக்கிறதுக்கு இந்த பொண்ணுக்கு லைட்டா பயமா இருக்கு. பட் இருந்தாலும் இந்த இடத்தை விட்டு போகணும் அப்படின்றக்காக தைரியத்தோட அந்த கதவை திறந்து பட்டார் அப்படின்னு சொல்லி சாத்துறா. இந்த சத்தம் வந்து பாத்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்க அந்த பொண்ணோட அம்மாவுக்கு நல்லாவே கேட்டுட்டு அங்க தூக்கத்துல இருந்து கண்ணை மூச்சு பார்த்துட்டு ஒரு சந்தேகப்படுறாங்க, யாருக்கு இந்த நேரத்துல மெயின் டோர் கதவை திறந்து சாத்துறது அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்க அம்மா என்ன பண்றாங்க, அந்த விஷயத்தை பெருசா எடுத்துக்காம அப்படியே படுத்து தூங்கிட்டாங்க. இந்த ஜோ அப்படின்ற பொண்ணு இந்த வீட்டை விட்டு ஓடி போறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்கா போல இருக்கு. கடைசியா தன்னோட வீட்டை பார்த்துட்டு போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மெயின் பக்கம் நின்னுட்டு அந்த வீட்டை பாக்குறா. அப்படி பாக்குறப்ப முதல் மாடியில நின்று யாரோ ஒருத்தவங்க இந்த பொண்ணை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த ஒரு விஷயத்த பார்த்து இந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா பயந்துட்டு அந்த இடத்தை விட்டு ஓடி போயிட்டா. அப்படி இந்த பொண்ணுக்கு யாரை பார்த்து பயந்தா, எதை பார்த்து இந்த பொண்ணு பயப்படுறா அப்படின்ட்டு எதுவுமே தெரியல. இப்போ அப்படியே கட் பண்ணா ஜோ யாருக்குமே இல்லாத நடு காட்டுல நடந்து போயிட்டு இருக்கா. அப்படி போயிட்டு இருக்கும் போது யாரோ ஒருத்தவங்க இந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க மாதிரி தெரியுது. அப்படின்ட்டு இந்த பொண்ணு பயத்தோட திரும்பி பாக்குறப்ப கண்ணு கட்டின தூரம் இந்த பொண்ணுக்கு யாருமே தெரியல. ரோடும் வந்து பாத்தீங்கன்னா அமைதியா தான் இருக்கு. இதனால இந்த பொண்ணுக்கு இன்னும் பயந்துட்டு வேகமா என்ன பண்றா, பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் இருக்கு. அந்த ஹோட்டல்ல போய் கதவை தட்டிட்டு இருக்கா. உள்ள யாராச்சும் இருக்கீங்களா, ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றா. அந்த ஹோட்டலுக்குள்ள யாரும் கில்ல போல இருக்கு. இருந்தா கண்டிப்பா பதில் சொல்லிருப்பாங்களே. ஆனா இந்த பொண்ணுக்கு எந்த ஒரு பதிலும் வரல. ஆனா இந்த பொண்ணு திருப்பி அந்த கதவை தட்டிட்டு இருக்கும் போது இந்த பொண்ணோட பின்னாடி யாரோ ஒருத்தவங்க பர மாதிரி தெரியுது. இந்த பொண்ணை பயமுறுத்துற மாதிரி தெரியுது. யாருன்னு சொல்லி பார்த்தா மண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு லவ் பண்ற பாய் ஃப்ரெண்டு தான். இவனை பாக்குறதுக்காகத்தான் இந்த பொண்ணு அவசரமா வீட்டை விட்டு வந்திருப்பாங்க. இந்த பொண்ணு பயந்துட்டு இருக்கத பார்த்ததும் மண்ணுக்கு என்ன கேக்குறானா, ஏய் என்னாச்சு பயந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப, அட போட நீ வேற, நானே வந்து பாத்தினா பயந்துட்டு வந்துட்டு இருக்கேன், யாரோ ஒருத்தவங்க என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றா. எங்க அம்மா சின்ன புள்ள இருக்கும் போது ஒரு விஷயத்த சொன்னாங்க, இந்த மாதிரி நட்ராத்துல வீட்டை விட்டு போனா அது உங்களை தொடர்ந்து வந்துட்டு இருக்கும், கண்டிப்பா அது உங்களை கொன்னுடும் சொன்னாங்க. எனக்கு என்னமோ அந்த மர்ம உருவம் தான் என்ன தேடி வந்துட்டு இருக்கோன்னு பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றா. இதை கேட்ட மண்ணு என்ன பண்றான், ஜோ பிடிச்சு திட்டிட்டு இருக்கான். ஏய் உங்க அம்மா சொல்லிட்டு இருக்கலாம் நம்பாத, உங்க அம்மாவுக்கு வயசு அதிகம், பட் இருந்தாலும் வந்து பாத்தினா அவங்க அந்த காலத்து ஆள் அப்படின்றனால அந்த காலத்துல சொன்ன மூட நம்பிக்கை கதைகளை அவங்க இன்னும் பின்பற்றிட்டு இருக்காங்க. ஆனா நீ படிச்ச பொண்ணு, திறமையான பொண்ணு, இதை பத்திலாம் நீங்க கண்டுக்கிற அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, இல்லடா என்னோட கேரக்டர் பத்தியும் தெரியல, நான் எதுக்கு எடுத்தாலும் பயப்படுவல அப்படின்ற மாதிரி ஜோ சொல்லிட்டு இருக்கா. சரி நீங்க நின்று பேசிட்டு இருந்தா பயப்படதான் செய்வ, வா என்னோட ரூமுக்கு கூட்டிட்டு போறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டல்ல இருக்க மண்ணுவோட ரூமுக்கு அந்த பொண்ணை கூட்டிட்டு போறான். போன கடுத்தது ஜோ வந்து பாத்தீங்கன்னா தொணத்தோணன்னு சொல்லி பேசிட்டே இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும் போது ஒரு விஷயத்த சொல்றாங்க. சரியா ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் இந்த இடத்தை விட்டு போலான்னு சொல்லி ரெடி ஆகிட்டு இருக்கப்ப எங்க வீட்டோட கதவை யாரோ ஒருத்தவங்க தட்டுற மாதிரி கேட்டுச்சு. யாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜன்னலை திறந்து பாக்குறப்ப வெளில யாரும் கிடையாது. ஆனா திருப்பி வந்து பார்த்தா அந்த சத்தம் கேட்டுட்டே இருக்கிறதுனால ஜோ என்ன பண்ணிருக்காங்க, அந்த இடத்துல இருந்து பெட்ரூம் கதவை வந்து பெல்ல வந்திருக்காங்க. அப்படி வரும்போதுதான் அவங்க அம்மா சொன்ன ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நடுராத்திரில யாராச்சும் ஒருத்தவங்க கதவு தட்டுற சத்தம் கேட்டா அந்த சத்தத்தை நம்ம கேட்கறதோட நிறுத்திக்கணும், அது யாருன்னு சொல்லி நம்ம போய் பார்க்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இவங்களுக்கு வந்து பார்த்தா அது யாரா இருக்கும்னு சொல்லி தெரிஞ்சுக்கணுன்றக்காக அவங்க அம்மா சொன்னதெல்லாம் மீறி போய் கதவை திறந்து பாக்குறாங்க. வெளியே யாருமே இல்ல. அந்த இடமே வந்து பார்த்தா வெட்ட வெளியா இருக்கு. இந்த ஒரு விஷயத்தை பார்த்ததுமே ஜோக்கு வந்து பார்த்தா பயம் வந்துட்டு அப்படி அந்த கதவை திருப்பி சாத்துறப்ப பின்னாடி அவங்க அம்மா வந்து நிக்கிறாங்க. இவங்க குடுகுடுன்னு சொல்லிட்டு பயந்து போய் தன்னோட பெட்ரூம்ல படுத்திருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்தா ஜோ கண்ட கனவு தான் போல இருக்கு. சோ இந்த மாதிரி ஆச்சு. அதுல இருந்தா எனக்கு நிறைய ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கு, ஒருவேளை நான் அதை பார்த்திருக்கலாம் பார்க்காம இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்கும் போது, இங்க பாரு நான் திருப்பி சொல்றதான், நீ படிச்ச பொண்ணு, உனக்கு இந்த காலத்துல பேய் பீசாத்லாம் நம்பிட்டு இருக்காத புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்றா. ஆனா ஜோ வந்து பார்த்தா பயப்படாம நிறுத்திட்டே இருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா உன் தங்கச்சி உன் கூட இல்ல, அவ இருந்தானா நீ இந்த மாதிரிலாம் பேச மாட்டேன், அவ பொண்ணோட தைரியசாலி அப்படின்ற மாதிரி சொல்றப்ப
ஆமா அவன் என் கூட இல்ல, இப்ப இருக்கான்னு கூட தெரியல, எனக்கு அவளை பார்க்கணும் போல இருக்கு அப்படின்ற மாதிரி ஜோ சொல்றாங்க. அவ கண்டிப்பா இருப்பா, அவ நம்ம கிட்ட தான் இருக்கா, அவளுக்கு நம்மள பிடிக்கும், கண்டிப்பா நம்மள தேடி வருவா, புரியுதா அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தனா பேசிட்டு இருக்கும் போது ஜோ வந்து பார்த்தனா நல்லா தான் பேசிட்டு இருந்தாங்க. பட் திடீர்னு வந்து பார்த்தனா அவங்களுக்கு வாமிட் வருது. அப்படியே அவங்க வாமிட் எடுத்துட்டு இருக்கும் போது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி மனு கேட்கிறப்ப தெரியல, திடீர்னு வாமிட் வருது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி ஏதோ ஃபுட் பாய்சன் ஆயிட்டு போல இருக்கு, நான் போய் உனக்கு மாத்திரை வாங்கிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப ஏய் இந்த டைம்ல எங்கடா போற, இதா இருந்தாலும் காலைல பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அப்படிலாம் விட முடியாது மேடம், நீங்க என்ன தேடி வந்திருக்கு கெஸ்ட், என் கெஸ்ட்டுக்கு ஒண்ணுனா நான் தானே பாத்துக்கணும், உனக்கு ஒண்ணுனா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜோ என்ன பண்றான் பாத்தீங்கன்னா மண்ணுக்கு என்ன பண்றான் பாத்தீங்கன்னா நடுராத்திரில இந்த கிடத்தை விட்டு போறான். அப்படி போன கடத்து ஹீரனுக்கு என்ன பண்றாங்க, ட்ரெஸ் ரூம் போயிட்டு தன்னோட ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு மூஞ்ச கழுவி அவங்க தங்கச்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெசேஜ் போட்டு விட்டு இருக்காங்க, நீ எங்க இருக்க உன்னை பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம நிறைய வாட்டி வந்து பாத்தீங்கன்னா கால் பண்ண அப்படின்ற மாதிரி மெசேஜ் அனுப்பியிருப்பாங்க. அதெல்லாமே அவங்க பார்த்திருப்பாங்க தவிர அதுக்கு எந்த ஒரு பதிலும் அனுப்பியிருக்க மாட்டாங்க. அதுக்கு எல்லாத்தையுமே ஜோ பார்த்துட்டு இருக்கும் போது அந்த கதவு தட்டுற சத்தம் கேக்குது. மனு வந்துட்டியா நீ அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப எதிர்த்த சைட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பதிலும் வரல. ஆனா இவங்களுக்கு பயம் வந்துட்டு அதனால இங்க என்ன பண்றாங்க, டோர்ல இருக்கிற அந்த ஓட்ட வழியா யாராச்சும் இருக்காங்களான்னு சொல்லி பாக்குறப்ப இந்த டோருக்கு வெளியில யாருமே இல்ல. இந்த ஒரு விஷயத்த பார்த்த கடுத்தது ஜோக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் பயம் வந்துட்டு உடனே வந்து பார்த்தா அந்த கதவு திருப்பி தட்டுற சத்தம் கேக்குது. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அந்த கதவு தானா திறக்கிற மாதிரி தெரியுது. இந்த ஒரு விஷயத்த பார்த்ததும் ஜோ என்ன பண்றாங்க, பயந்து போயிட்டு நேரா ரெஸ்ட் ரூம் குள்ள போய் கதவு சாத்திக்கிறாங்க. அதுக்கடுத்துதான் மண்ணுக்கு கால் பண்ணலாம்னு சொல்லி பாக்குறப்ப அந்த இடத்துல வந்து பார்த்தா யாரோ கத்துற மாதிரியும் நடக்கிற மாதிரியும் பேசுற மாதிரியும் கேட்டுட்டு இருக்கு. இந்த ஒரு விஷயத்த கேட்டதுமே அவங்களுக்கு வந்து பார்த்தா பயம் வந்துருச்சு. என்னடா பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெஸ்ட் ரூம்ல இருக்கிற லைட் வெடிச்சிருச்சு. லைட் வெடிச்சுமே அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா இருட்டா இருக்கு. ஜோவோட கையில இருக்க அந்த போன்ல மட்டும்தான் வெளிச்சம் இருக்கு. அப்ப அந்த பாத்ரூம் கதவு திறந்து யாரோ ஒருத்தவங்க உள்ள போறாங்க. அவங்கள பார்த்து ஜோ வந்து பாத்தீங்கன்னா பயப்படுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவங்க கண்ணுல பயம் அதிகரிக்குது. கொஞ்ச நேரத்திலேயே ஜோவோட கண்ணுலாம் கருவிழிலாம் போயிட்டு வெள்ளையா மாறி நிக்குது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்க கண்ணாடியில ஜோவோட முகத்தை காட்டுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா ஒரு கப்பல்ல வந்துட்டு இருக்க நம்ம படத்தோட ஹீரோயினான ஜமீனா அப்படின்றவங்கள காட்டுறாங்க. இவங்க எதுக்கு இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்கன்னா அன்னைக்கு நடந்ததுல ஜோ வந்து பாத்தீங்கன்னா இறந்து போயிட்டாங்க. அவங்க ஃபியூரல்ல கலந்துக்கிறதுக்காகத்தான் இவங்க இப்ப இந்த வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கப்பல் ஒரு துறைமுகத்துல நிக்குது. அந்த துறைமுகத்துல இருந்து கிரண் நடந்து வந்துட்டு இருக்கா. அப்படி வந்துட்டு இருக்கும் போதுதான் அந்த துறைமுகத்து பக்கத்துல நிறைய பேர் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்றது இவளுக்கு தெரியுது. கிரணுக்காக வந்து பார்த்தா சமி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கிள் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவரு கூட தான் இவங்க போயிட்டு இருக்காங்க. அன்னைக்கு நடந்தது உனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றப்போ ஓ நல்லாவே தெரியும் அப்படின்றாங்க. மண்ணு நல்லவமா, பட் அவன் இப்ப எங்க இருக்கான்னு தெரியல, ஒரு 10 பைசாக்கு புரோஜனம் இல்லாட்டியும் அவன் நல்ல பையன்தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டே போயிட்டு இருக்கும் போது ஒரு பாடடைஞ்ச வீட்டு வாசல நிறுத்துறாங்க. இந்த வீட்டு உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மாமா கேட்கிறப்ப இந்த வீடு இன்னுமா இருக்கு அப்படின்ற மாதிரி கிரண் சொல்றாங்க. ஏய் என்ன நினைச்சிட்டு இருக்க, அந்த காலத்துல உங்க அப்பா கஷ்டப்பட்டு கட்டின வீடு, இப்போ இந்த வீடு கொஞ்சம் அலங்கோலமா இருக்கு அவ்வளவுதான், மத்தபடி இது தரமான வீடு உனக்கு தெரியும்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கடுத்து இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தா தான் போக வேண்டிய அந்த வீட்டுக்கு போறாங்க. அப்படி போனதுமே உங்க அம்மா கிட்ட போய் நான் பண்ணதெல்லாம் தப்பு மன்னிச்சிடுங்கன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி உங்க மாமா சொல்றப்ப ஓகே சொல்லிடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிரண் போறா. அப்படி போறப்ப கிரனோட அம்மா வந்து பார்த்தா அந்த வீட்டு வாசல தான் நிக்கிறாங்க. கிரனை பார்த்தது மூஞ்ச திருப்பிட்டு போறாங்க. ஆனா கிரண் வந்து பார்த்தா அவங்க அம்மா பார்த்துட்டே உள்ள போறாங்க. அவங்க மாமா பெட்டி பிடிக்கலாம் எடுத்து வச்சுட்டு வரந்துட்டு இருக்காரு. உள்ள வந்து பார்த்தனா இறந்து போன ஜோக்காக அவங்க அம்மா கிட்ட எல்லாருமே ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. கிரனும் வந்து பார்த்தா அந்த இடத்துல போய் உட்காடுறான். அப்ப ஊர்ல இருக்கிற எல்லாரும் ஓடி போன பொண்ணு இவ தானே திரும்பி வந்துட்டா போல இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு குசு குசுன்னு பேசிட்டு இருக்காங்க. அப்ப கிரனுக்கு பின்னாடி வந்து பார்த்தனா ஒரு படிக்கட்டுல ஜோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் அவங்கள பார்த்துட்டு இருக்க மாதிரி தெரியுது. இத பார்த்ததுமே ஏய் ஜோஸ் நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு கிரண் கூப்பிடுறாங்க. பட் அந்த பையன் என்ன பண்றான், உங்க காதல கூட பாங்காம அந்த இடத்த விட்டு போடிட்டு இருக்கான். சரின்ட்டு பின்னாடியே வந்து பாத்தீங்கன்னா கிரண் போயிட்டு அவங்க கிட்ட பேசலான்னு சொல்லி போறாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவன் போயிட்டா, திருப்பி வரவே மாட்டா, வரக்கூடாத இடத்துக்கு வந்தா போகக்கூடாத இடத்துக்கு போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லி புலம்பிட்டு இருக்கான். இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. பட் அவன் பறிச்சிருக்க அந்த கலெக்ஷன் எல்லாம் பாக்குறாங்க. பட்டாம்பூச்சி புடிச்சு வச்சிட்டு இருக்கான். ஏய் உனக்கு பட்டாம்பூச்சி கலெக்ஷன் ரொம்ப பிடிக்குமா, பரவாயில்ல இந்த சின்ன வயசுல உனக்கு இப்படி ஒரு டேஸ்ட் இருக்கேடா அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அப்போ வந்து பாத்தீங்கன்னா தான் அக்கா கிட்ட ஒரு விஷயத்தை கேட்கறான். உனக்கு ஜோ எப்படி இறந்து போனான்னு சொல்லி தெரியுமான்னு சொல்லி கேட்கறப்ப
கேக்குறப்ப இவங்களுக்கு ஒன்னும் புரியல தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவ சபிக்கப்பட்டு இறந்து போனதா சொல்றாங்க. அவளை வந்து பாத்தீங்கன்னா ஒரு கருப்பு உருவம் கூட்டிட்டு போயிட்டு அப்படின்றாங்க. அம்மா சொல்லிச்சு, அதனாலதான் நானும் சொல்றேன், அம்மா பேச்சு கேட்காதனாலதான் அவளுக்கு இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்றா. இது ஒண்ணுமே கீரனுக்கு புரியல, என்னடா சொல்ற அப்படின்றப்ப கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா ஜோ இறந்து போறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி இந்த வீட்டோட கதவை யாரோ ஒருத்தவங்க தட்டுற மாதிரி சத்தம் கேட்டிருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க அம்மா பேச்சை கேட்காம ஜோ அந்த கதவை திறந்து பார்த்திருக்கா. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா அவளுக்கு எல்லா பிரச்சனையும் ஏற்பட்டிருக்கு. கடைசியா வந்து பாத்தீங்கன்னா அவ இறந்தே போயிட்டா. இதைத்தான் அம்மா சொன்னாங்க, அம்மா சொன்னதை கேட்கணும், நான் கேட்டுட்டு இருக்கேன், நீயும் கேளு அப்படின்ற மாதிரி சொல்றப்ப பைத்தியம் கிட்டியும் புரிஞ்சிச்சாடா, உங்க அம்மா சொல்றதெல்லாம் கட்டு கதை, அவளுக்கு எதுவுமே உண்மை கிடையாது, அவளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அதனாலதான் செத்து போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அப்படி அவளுக்கு என்னதான் பிரச்சனை சொல்லு, நாங்க தான் அவ கூட இருக்கோம்ல, அவளுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்ற மாதிரி இந்த பையன் சொல்லிட்டு இருக்கான். இப்ப அப்படியே கட் பண்ணா கிரண் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அம்மா கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருக்கப்ப அம்மா ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமா அப்படின்ற மாதிரி போய் கேக்குறாங்க. ஆனா அவங்க அம்மா வந்து நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன், நீ போய் உன்னோட வேலையை பாரு அப்படின்ற மாதிரி சொல்றப்ப சரி அக்கா எப்படி இறந்து போனா அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப உங்க அக்கா சூசைட் பண்ணி இறந்து போயிட்டதா இங்க இருக்கிறவங்களும் போலீஸ்காரங்களும் சொல்றாங்க. ஆனா எனக்கும் உன் தம்பிக்கு மட்டும்தான் தெரியும் அவ எப்படி இறந்து போனான்னு சொல்லிட்டு. அவ சபிக்கப்பட்டு இறந்து போனா, அந்த தீய சக்தி அவளை கூட்டிட்டு போயிட்டு அவ திரும்பி வரமாட்டா, இந்த வீடே சபிக்கப்பட்டதாயிட்டு, இன்னைக்கு எத்தனை பேர் இந்த சபிக்கப்பட்ட சாபத்தால நம்ம சாப போறோம் தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கப்ப அம்மா எதுக்குமா நீ வந்து இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாதுமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படியும் 2 பேரும் பேசிட்டு இருக்கப்ப கரெக்டா வந்து பார்த்தா அந்த இடத்துல அவங்க தம்பிக்காரன் வந்துட்டு அம்மா நீங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப இல்ல அப்படின்றான். இல்ல நீங்க 2 பேரும் சண்டை தானே போட்டுட்டு இருக்கீங்க, எனக்கு அப்படிதான் சத்தம் கேட்டுச்சுன்னு சொல்லி கேக்குறப்ப அம்மா என்ன சொல்றாங்கன்னா, டே அப்படிலாம் ஒண்ணும் கிடையாதுடா, நாங்க நார்மலா தான் பேசிட்டு இருக்கோம், உனக்கு என்ன பிரச்சனை ஃபர்ஸ்ட் அது சொல்லு அப்படின்றப்ப வீட்டு வாசல மண்ணு வந்து நிக்கிறான், அதை சொல்லிட்டு போகத்தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். இந்த விஷயத்தை கேட்டதும் அம்மாக்காரங்க செம்மையா கடுப்பாயிட்டாங்க. அங்க போய் மண்ணு கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கும் போது அவளை நான் தான் கொண்டுட்டேன், அவளை கடைசி நான் பார்க்காம விட்டுட்டேன், அவளுக்கு எப்படியாச்சும் பார்க்கணும், விட்டுற மாட்டேன், அந்த தீய சக்திட்டு நான் பிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பைத்தியக்கார மாதிரி எதையோ பேசிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம கிரண் அம்மா கிட்டே போயிட்டு அவளை நீங்க தான் கொன்னீங்க, அவர் சாப்பிட உங்களுக்கும் பங்கு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்கான். இந்த விஷயத்தை கேட்டதும் அவங்க அம்மா கடுப்பாகிட்டு பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்காத, இந்த இடத்த விட்டு போயிடு, இல்ல என்ன பண்ணுவேன்ட்டு எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லி கத்திட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா கிரண்க்கு என்ன பண்றா, அவன் கிட்ட பேசணும்னு சொல்லி முயற்சி பண்றப்ப அவங்க அம்மா வந்து பார்த்தா தடுக்க பாக்குறாங்க. இருந்தாலும் இவன் போயிட்டு அவங்க கிட்ட பேசணும்னு சொல்லி முயற்சி பண்றாங்க. அப்போ என்ன சொல்றான்னா, அன்னைக்கு நான் ஜோவை கடைசியா பார்த்தேன், அவ அழகான முகம் ரொம்ப கொடூரமா இருந்துச்சு, இதுக்கு அடுத்த அவன் முகத்தை என்னால பார்க்க முடியல, இனிமேட்டு அந்த அழகான முகத்தை என்னால பார்க்க முடியாதுல, நீ போய் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு போறான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜோவோட மாமா அங்க நின்னுட்டு இருக்காரு. எல்லாம் ஓகே தானே அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப இங்க எல்லாம் ஓகே தான் மாமா அப்படின்றாங்க. மண்ணுக்கு நம்ம ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுமே அப்படின்ற மாதிரி சொல்றப்ப மண்ணுக்கு நமக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணக்கூடாது, உங்க அம்மா பார்த்து உனக்கு நல்லா தெரியும், செம்ம கோக்காரி கடுப்பானா என்ன வேணா பண்ணுவா அப்படின்ற மாதிரி மாமாக்காரர் சொல்றான். அது மட்டும் இல்லாம நான் வந்து பாத்தீங்கன்னா மெடிசன் வாங்குறதுக்காக டவுனுக்கு போறேன், நைட்டு தான் போயிருப்பேன், எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாம எல்லாரும் பத்திரமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு. அன்னைக்கு நைட்டே வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு நைட் டைம்ல கிரண்க்கு என்ன பண்றாங்க, இறந்து போனா அவங்க தங்கச்சியோட சவப்பெட்டியில போய் அந்த பொண்ணோட முகத்தை பாக்குறாங்க. அப்ப அந்த பொண்ணோட முகத்துல கைத்துக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா தையல் போட்டிருக்க மாதிரி தெரியுது. அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கொடூரமான முறையில தான் இறந்து போயிருக்காங்க அப்படின்றத கிரண் பாக்குறாங்க. அதுக்கு அடுத்தது அந்த பொண்ணோட பாடி கிட்ட நினைக்கிட்டு ஜோ நான் வந்திருக்கேன், நான் வந்துட்டேன், ஏந்திரிச்சோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த வீட்டோட கதவு தட்டுற சத்தம் கேக்குது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா கிரணுக்கு லைட்டா பயம் வந்துட்டு அப்போ வந்து பாத்தீங்கன்னா கிரண் அந்த கதவு திறக்கலாமா வேணாமான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கதவு திறப்போம் என்னதான் நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம்னு சொல்லிட்டு பக்கத்துல போறாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா கிரண் அம்மா வந்துட்டு கதவு திறக்காதா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன் அந்த கதவு திறந்த என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப நான் ஏற்கனவே ஒருத்தி கிழந்துட்டேன், இப்போ பொண்ணி கிழக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல, சோ அந்த கதவு திறக்காத அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அம்மா கதவு திறக்கிறனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுமா அப்படின்றப்ப இங்க நடந்துட்டு இருக்கிறது உனக்கு புரியாது, சொன்னா கேளு அப்படின்றாங்க. அட மாமா தான் வந்திருக்காரு, கதவு திறக்க போறோம் போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பேச்சு மீறி போய் கதவு திறக்கிறப்ப அவங்க எதிர்பார்த்த மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா அவங்க மாமா தான் வந்திருக்காரு. இந்த டேப்லெட் எல்லாம் கொடுத்துட்டு கரெக்டா போடு, ஜோஸ் கிட்ட சொல்லிடு, அவன் கரெக்டா பாத்துப்பான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கடுத்து ஹீரோயின் கிட்ட உனக்கு உங்க அம்மாக்கு எந்த சண்டையும் கிடையாதுல அப்படின்றப்ப சேச்சா எந்த ஒரு சண்டையும் கிடையாது அப்படின்றாங்க. இனிவே நான் போயிட்டு வரேன், காலை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அந்த இடத்த விட்டு போறாரு. அதுக்கடுத்த ஹீரோயின் என்ன பண்றாங்க, அவங்க தம்பி கிட்ட போய் பேசிட்டு இருக்கப்ப அவன் கேட்கறான் நீ எப்போ ஊருக்கு போற அப்படின்னு சொல்லிட்டு. வர வெள்ளிக்கிழமை காலை தான் போறேன், இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப முடிஞ்சிடும், ஆனா நீ எங்களை விட்டு போறிய அப்படின்ற மாதிரி அவன் கொஞ்சம் சோகமா கேட்கிறப்ப வேணா நீ என் கூட பாயன், உனக்கு ஒரு வெக்கேஷன் ட்ரிப் மாதிரி இருக்கும், வீட்டுல ஜோ இல்லாம நீங்க தனிமையில தானே இருக்க, உனக்கு கொஞ்சம் டிப்ரெஷன் குறைஞ்ச மாதிரி
இருக்கும், என் கூடப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறப்ப வருவன் பட் அம்மா விடுவாங்களான்னு சொல்லி தெரியலையே அப்படின்ற மாதிரி சொல்றான். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன், நீ எதுவும் சொல்ல வேணாம், கண்டிப்பா உங்களுக்கு விடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றப்ப சரி அவர் ஃபியூரல் நடக்கட்டும், ஃபியூரல் முடிஞ்ச கடுத்த நான் கண்டிப்பா அம்மா கிட்ட பேசுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். கிரணும் வந்து பார்த்தனா ஓகே இப்ப படுத்து தூங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் தம்பியை படுத்து தூங்க வைக்கிறார். இப்போ அப்படியே கட் பண்ணா மறுநாள் வந்து பார்த்தனா கொற்றமையில ஜோக்கு வந்து பார்த்தனா இறுதி அஞ்சலி நடந்துட்டு இருக்கு. இந்த ஊர் முறைப்படி வந்து பார்த்தனா சில சடங்கெல்லாம் செஞ்சுட்டு மண்ணுக்குள்ள புதைக்காம அந்த சவப்பெட்டியை வந்து பார்த்தனா செவுத்துல புதைச்சு வைக்கிறாங்க. அப்படி புதைச்சு முடிச்ச கடத்தது குடும்பத்தாருக்கு எல்லாருக்கும் என்ன பண்றாங்க, அந்த கிடத்தை விட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அம்மாக்காரிக்கு என்ன பண்றா, தம்பியை கூப்பிடுறப்ப தம்பி என்ன பண்றான், தன்னோட அக்காவை கூப்பிடுறான். ஆனா அக்கா வந்து பார்த்தனா நீ போயிட்டே இரு, நான் கொஞ்ச நேரத்துல பாரு அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அப்ப வந்து பார்த்தனா தம்பிக்காரன் என்ன பண்றான், அவங்க அம்மா கிட்ட ஒரு விஷயத்த கேட்கறான். ஆமா அக்கா வந்து பார்த்தனா என்ன சம்மருக்கு மியான்மர் கூட்டிருக்கா, நான் போயிட்டு வரட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்கிறப்ப அவங்க அம்மாவும் 1-2 வாட்டி தான் பொண்ணை பார்த்துட்டு சரி போயிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா கிரண் மட்டும் அவங்க தங்கச்சியோட சமாதியை பார்த்துட்டு இருக்கப்ப அந்த கிடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா மனு வந்து நிக்கிறான். மனு பார்த்தும் கிரண் நீ எப்படா வந்த அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப நான் ஆரம்பத்துல இருந்து இங்க தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்ப கிரண் கிட்ட மனு ஒரு விஷயம் சொல்றான், நான் வந்து உன் அக்காவை லவ் பண்ணேன், அது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவ முகத்தை நான் கடைசியா பார்த்தேன், ஆனா இதுக்கு மேல அவ முகத்தை நான் நினைச்சா கூட என்னால பார்க்க முடியாதுல்ல, உங்க அம்மா சொன்ன மாதிரி அந்த தீய சக்தி தான் அவளை கூட்டிட்டு போயிட்டு நீயும் இந்த கிடத்துல இருக்காத அப்படின்ற மாதிரி சொல்றப்ப கிரண் வந்து பார்த்தீங்கன்னா மனுவை பிடிச்சி செம்ம திட்டிட்டு இருக்காங்க. என்னடா நீனு பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்க, நீ படிச்சவன் இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனத்துல இன்னுமா நம்பிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்றப்ப இங்க பாரு அது உன் குடும்பத்தை பிடிச்ச சாபம், இன்னும் எத்தனை பேரை காவாங்க போன்னு தெரியல, நீயும் இந்த கிடத்துல இருக்காத, கூடிய சீக்கிரம் இந்த கிடத்தை விட்டு போயிடு அப்படின்ற மாதிரி மனு சொல்றப்ப கிரண் வந்து பார்த்தா அதெல்லாம் பெருசா எடுத்துக்கிற மாதிரி தெரியல. அப்ப கிரணோட அக்காவோட சமாதி வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கு பக்கத்துல தான் புதைச்சிருக்காங்க. அப்ப அந்த சமாதிக்குள்ளேருந்து வந்து பாத்தீங்கன்னா 3 வாட்டி கதவு தட்டுற சத்தம் கேக்குது. இந்த சத்தம் மனுக்கு மட்டும் தான் கேக்குது. அவங்க என்ன பண்றான், பயந்தடிச்சிட்டு இந்த கிடத்தை விட்டு போடி போயிட்டான். இதை பார்த்து கிரண் வந்து ஒண்ணுமே புரியாம எங்கடா போற அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட கேக்குறப்ப அவன் எதுக்குமே பதில் சொல்லாம இந்த கிடத்தை விட்டு வேகமா போடி போயிட்டான். இப்ப அப்படியே கட் பண்ண நைட்டு கிரண் அவங்க லேப்டாப்ல ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும் போது இந்த வீட்டோட கதவு தட்டுற சத்தம் கேக்குது. இந்த சத்தத்தை கேட்டதுமே கிரண் லைட்டா பயந்துட்டாங்க. பட் இருந்தாலும் என்ன ஏதுன்னு சொல்லி பாக்கலாம்னு சொல்லிட்டு வெளியே போறப்ப அவங்க வீட்டுல யாருமே இல்ல, வீடே வந்து பார்த்தா அமைதியா தான் இருக்கு. ஆனா அந்த வீட்டுக்குள்ள யாரோ ஒருத்தவங்க முணுமுணுத்துட்டு இருக்க சத்தம் மட்டும் கேக்குது. என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிரண் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா நவுந்து போயிட்டு இருக்கப்ப அவங்க அம்மாவோட பெட்ரூம் கதவு மட்டும் திறந்திருக்கு. இதுக்குள்ள தான் சவுண்ட் வர மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி போய் பாக்குறாங்க அம்மாவும். ஆனா அந்த இடத்துல தான் யாரோ ஒருத்தவங்க பிரேயர் பண்ணிட்டு இருக்க சத்தம் கேக்குது. இந்த சத்தத்தை கேட்டும் கிரண் வந்து பாத்தீங்கன்னா என்னது அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து பாக்குறாங்க. நைட் டைம்ல அம்மா தம்பி 2 பேருமே பிரேயர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை கிரண் புரியாம பார்த்துட்டு இருக்கும் போது கிரணை அவங்க 2 பேரும் நோட் பண்ற மாதிரி தெரியுது. இதை பார்த்து கிரண் என்ன பண்றாங்க, இந்த கிடத்தை விட்டு போலாம் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்றாங்க. ஆனா அதுக்காட்டியுமே ஒரு கொடூரமான உருவம் கிரணை பயமுறுத்துது. டக்குன்னு பார்த்தா கிரண் கனவுல இருந்து எழுந்திருக்கிறாங்க. இதுக்கு எல்லாமே அவங்க கண்ட கனவு தான் போல இருக்கு. ஆனா கிரண் லேப்டாப் ஆன்ல தான் இருக்கு, அது அவங்க பக்கத்துல இருக்கு. சரி இதை ஆஃப் பண்ணிட்டு படுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க ஆஃப் பண்ண போறப்ப அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெள்ளை கவுன் போட்ட ஒரு பெண்ணு கைத்துல இருந்து ரத்தத்தோட நின்றுட்டு இருக்கா. இந்த ஒரு விஷயத்தை பார்த்தும் கிரண் பயந்து போயிட்டாங்க. டக்குனு அவங்க லேப்டாப்பை திருப்பி ஆன் பண்றாங்க. அந்த வெளிச்சம் பட்டதும் அந்த கருப்புருவம் காணாம போயிட்டு இதனால கிரண் என்ன பண்றாங்க, அவங்க லேப்டாப்பை ஆன் பண்ணி வச்சுட்டு அப்படியே படுத்திருக்காங்க. கிரணுக்கு இந்த வீட்டுல இருக்கே பயமா இருக்கு. ஏன்னா மனு சொன்னைக்கு எல்லாத்தையும் அவங்க நினைச்சு ரொம்பவே பயந்து போயிட்டாங்க. அதுக்கடுத்த மறுநாள் விடிய காலைக்கே தான் தம்பியை கூட்டிட்டு அவங்க வந்து பாத்தீங்கன்னா மணாலிக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. அப்படி போறப்ப அம்மாக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா தம்பிக்கு நிறைய அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அக்கா கூட இருக்கணும், அக்கா விட்டு போக கூடாது, அக்கா இது சொன்னாலும் கேட்கணும், புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கிரண் கிட்டயும் ஒரு அட்வைஸ் பண்றாங்க, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன் தான், அவனை நம்பி தான் நான் இருக்கேன், நீ ரிஸ்க் எடுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை இவன் தலை இடிச்சு விட்டுறாத, பார்த்து பத்திரமா போங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த பையனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க அம்மா விட்டு போகிறதே மனசில்ல. பட் இருந்தாலும் அவங்க அக்கா கூட்டிருக்காளே அப்படின்றதுக்காக கிளம்பிட்டு இருக்கான். கிரணும் வந்து பாத்தீங்கன்னா டைம் ஆச்சு பா அப்படின்ற மாதிரி சொல்லி கூட்டிட்டு இருக்காங்க. பையன் போன கடுத்தது அம்மா கதவு சாத்திட்டு பயந்து அழுதுட்டு இருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த வீட்டுக்குள்ள யாரோ ஒருத்தவங்க நடக்கிற மாதிரி சத்தம் கேக்குது. அப்படியே இந்த வீட்டை கேமரால ரொட்டேட் பண்ணி காட்டிட்டே இருக்காங்க. கடைசியா வந்து பாத்தீங்கன்னா இறந்து போன ஜோவோட போட்டோ கிட்ட வந்து அந்த பிரேம் நிக்குது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க அம்மா நீ இங்க தான் இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லி கேக்குறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ண ஹீரோயினும் அவங்க தம்பியும் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோல போயிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட நைட் ஆயிட்டு செம்ம மழை பெய்ஞ்சிட்டு இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்கலாம் அப்படின்ற மாதிரி போறாங்க. அப்ப தம்பிக்காரங்க என்ன கேக்குறான்னா, நாளைக்கு தானே நமக்கு படகு, ஏன் ஒரு நாள் முன்னாடியே என்ன கூட்டிட்டு வந்த, அது மட்டும் இல்லாம எதுக்கு இவ்வளவு சீக்கிரம் நம்ம இங்க வந்திருக்கோம், இப்ப நம்ம போனா தானே நம்ம போகிற இடத்துக்கு போக முடியும் அப்படின்ட்டு தொண பேசிட்டே வந்துட்டு இருக்கா. அப்ப ஹீரோனுக்கு என்ன சொல்றாங்கன்னா, நான் சொல்றதை மட்டும் கேளு, நீ எதுவுமே எக்ஸ்ட்ராலாம் பேசக்கூடாது, கம்னு பா அப்படின்ற மாதிரி சொல்லி கூட்டிட்டு போறாங்க. இப்போ ஹீரோன் எந்த ரூம்ல எடுத்து தங்குறாங்கன்னா, அவங்க தங்கச்சி இறந்து போன அதே அபார்ட்மெண்ட்ல அவங்க தங்கச்சி ரூமுக்கு பக்கத்து ரூம் தான் எடுத்துட்டு போறாங்க. சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த தம்பிக்கு தெரியாது,
தெரியாது. ஆனா கீரனுக்கு நல்லாவே தெரியும். இப்ப அப்படியே கட் பண்ணா கீரனும் அவன் தம்பி வந்து பார்த்தனா இந்த இடத்துல ரூம் எடுத்து தங்க போறாங்க. அப்ப தம்பிக்காரனை வந்து பார்த்தனா கூட்டிட்டு போயிட்டு இருக்கப்ப கரெக்டா 12 நம்பர் ரூமை பார்த்துட்டு கீரன் ஒரு மாதிரி ஸ்டென் ஆகி நிக்கிறாங்க. அப்ப தம்பிக்காரன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப இந்த வரிசையில கடைசி ரூம் தான் நம்ம ரூம், போய் நீ படு நான் பாறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ட்டு தம்பிக்காரன் என்ன பண்றான், அந்த இடத்தை விட்டு போறான். அப்ப கீரன் வந்து பார்த்தனா அவங்க தங்கச்சிக்கு இறந்து போன அந்த 12 நம்பர் ரூமையே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தனா யாரோ ஒருத்தவங்க அந்த ரூம்குள்ள இருந்து இவங்கள பார்த்துட்டு இருக்க மாதிரி தெரியுது. அதுக்கடுத்து கீரன் நேரா தன்னோட பெட்ரூம் போறாங்க. அங்க போன கருத தம்பிக்காரன் செம்மையா கத்திட்டு இருக்கான். அவன் என்ன பண்ணிட்டு இருக்க, நீ எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ற, எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேனுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கப்ப உனக்கு எதுவுமே புரிய வேணாம், ஆனா நான் எது பண்ணாலும் உன் நல்லதுக்கு தான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அக்கா காரி சொல்றா. தம்பிக்காரனுக்கு ஒண்ணுமே புரியல. உனக்கு இங்க நடக்கிற அந்த மர்மமான விஷயம்லாம் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப தம்பிக்காரன் வந்து பாத்தீங்கன்னா தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்றான். சரி, நம்ம அப்பா எப்படி இறந்து போனாராச்சுன்னு தெரியுமான்னு சொல்லி கேட்கிறப்ப அதுவும் இந்த பையனுக்கு சுத்தமா தெரியல. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா கிரண் ஒரு கதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இந்த தம்பி அவங்க அம்மாவோட பயத்துல இருக்கும்போது ஒரு நாள் நைட்டு அப்பா அம்மா 2 பேருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சண்டை ஏற்பட்டிருக்கு. அந்த சண்டையில வந்து பாத்தீங்கன்னா அப்பா வீட்டை விட்டு கோச்சிட்டு போயிருக்காரு, நான் திரும்பி வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நடுராத்திரி போனவரு மறுநாள் காலையில ஆத்துல போனமா தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. தற்கொலை பண்ணிக்கிட்டாரா அப்படின்ற மாதிரி தம்பி கேட்கிறப்ப ஆமா அப்படின்ற மாதிரி கிரண் சொல்றாங்க. அதுக்கு அடுத்ததான் அப்பா இறந்த கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம வீட்டோட கதவை யாரோ ஒருத்தவங்க தட்டினதாகவும் அம்மா திறந்து பார்த்த அடுத்ததான் இப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சதுன்ட்டு சின்ன வயசுல இருந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்கலாம் பிடிக்காம தான் அந்த வீட்டை விட்டு போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த விஷயத்த தம்பி கிட்ட சொல்லிட்டு இருக்கும் போது இப்ப நீயும் உங்க அம்மா மாதிரி பைத்தியக்காரத்தனமா தான் பண்ணிட்டு இருக்க, புரிஞ்சிக்க, பேய் பிசாசு எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த விஷயத்த கேட்டதுமே தம்பிக்காரன் செம்ம கடுப்பாயிட்டான். யாரை பார்த்து பைத்தியம் சொன்ன, எனக்கு இந்த இடத்துல இருக்க பிடிக்கவே இல்லை, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பொட்டி படிக்கலாம் எடுத்துட்டு கிளம்பிட்டு இருக்கான். இப்ப எங்க போற, கொற்ற மாதிரி நீ எங்க போற அப்படின்ற மாதிரி கிரண் கேட்டுட்டு இருக்க. அவன் எந்த ஒரு பதிலுமே சொல்லாம துணிமணி எல்லாம் கெடுத்துட்டு இருக்க. கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா இடி மின்னலும் மாறி மாறி அடிச்சிட்டு இருக்கு. ஹீரோயின் அவனை பாக்குறாங்க. அப்ப அந்த பிளானை கேன்சல் பண்ணிட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டு இருக்கான். அப்படி இவங்க 2 பேரும் படுத்து தூங்கிட்டு இருக்கப்ப அந்த ரூமோட கதவை யாரோ ஒருத்தங்க தட்டுறாங்க. ஹீரோயின் பயத்தோட வெளில போய் பாக்குறாங்க. அந்த வறண்டால யாரும் கிடையாது. சரின்ட்டு ஹீரோனுக்கு என்ன பண்றாங்க, போலான்னு சொல்லி பாக்குறப்ப அந்த 12 நம்பர் ரூம்குள்ள இருந்து யாரோ ஒருத்தவங்க முணுமுணுக்கிற சத்தம் கேக்குது. ஹீரோயின் மெதுவா அந்த கதவை திறந்து போறாங்க. உள்ள யாரோ ஒருத்தவங்க பேசிட்டு இருக்க மாதிரி தெரியுது. கதவை திறந்து உள்ள போய் பார்த்தா அங்க மண்ணு நிக்கிறான். டேய், நீ என்னடா இங்க பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டு ஹீரோன் கேக்குறப்ப திடீர்னு வந்து பார்த்தா ஓடி நேரா ரெஸ்ட் ரூம்குள்ள போயிட்டு இந்த ஸ்கிரீன் மாதிரி ஒன்னு இருக்கும் அதை போட்டு மூடிட்டான். ஹீரோன் அவன் பின்னாடியே போயிட்டு டேய் டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க, பதறாத, என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி கேக்குறப்ப ஜோ இங்க தான் இருக்கா, அவ இங்க தான் இருக்கா, அவ குரல் எனக்கு கேக்குது, அவ என்கிட்ட ஏதோ சொல்லணும் முயற்சி பண்றா, எனக்கு ஒன்னும் புரியல அப்படின்றப்ப சரி சரி நீ என்னோட ரூமுக்கு வா, எதா இருந்தாலும் அங்க பேசிக்கலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட ரூமுக்கு போயிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா கிரண் கேக்குறாங்க, டேய் உன காணும் சொல்லி ஊரே தேடிட்டு இருக்கு, நீ என்னடா பூட்டின ரூம்குள்ள என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப அவ இங்க தான் இருக்கா, உன் தங்கச்சி குரல் எனக்கு நல்லாவே கேக்குது, அவ என்கிட்ட ஏதோ ஒன்னு சொல்லணும்னு சொல்லி முயற்சி பண்றா, ஆனா அது என்னால புரிஞ்சுக்க முடியல, ஆனா அவ இங்க தான் இருக்கா, அவ உணர்வு எனக்கு இங்க தான் கேக்குது, நான் ரொம்ப டயர்டா இருக்கேன், நான் பேசுறது பைத்தியக்காரத்தனமா இருக்கலாம், தங்கச்சி இங்க தான் இருக்கா அப்படின்ட்டு ஒரு பதத்தோடயே பேசிட்டு இருக்கான். அப்படி பேசிட்டு இருக்கும்போது அவன் முன்னாடி வந்து பார்த்தா ஒரு கண்ணாடி இருக்கு. அந்த கண்ணாடியில ஒரு கொடூரமான உருவம் தெரியுது. அந்த உருவத்தை பார்த்து அவன் பயந்து கத்த, அவன் கத்துற சத்தத்தை கேட்டு தூங்கிட்டு இருக்க தம்பி எஞ்சி கத்தி, அம்மா இந்த பைத்தியக்காரங்க என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப அதுக்கு ஈரன் என்ன சொல்றாங்களா, ஒண்ணும் இல்ல, அவனுக்கு லைட்டா மண்டையில அடிபட்டு இருக்கு, அவன் தூங்க போறான் இங்கதான், சோ நீ தூங்க நானும் தூங்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மண்ணு வந்து பார்த்தா ஈரனோட பெட்டிலையும் ஈரனும் தம்பியும் வந்து பார்த்தா ஒரே பெட்டில படுத்திருக்காங்க. மறுநாள் சூரியன் புதிச்சக்கு அடுத்தது காத்துல வந்து பார்த்தா அவங்க இருக்கிற ரூமோட ஜன்னல்ல ஒரு கிளப் வந்து தட்டுது. இந்த தத்தத்துல 2 பேருமே டிஸ்டர்ப் ஆகி தூக்க சிந்தி கேஞ்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா மண்ணு தான் கேஞ்சி பாக்குறான். அதுக்கடுத்து ஹீரோன் பாக்குறாங்க அவங்க தம்பியை காணும். இவன் எங்கடா போனா, நட்ராத்துல காணாம போயிட்டான் போல இருக்கு, ஏற்கனவே இந்த கிடத்தை விட்டு போகணும்னு சொல்லிட்டு இருந்தான், மேபி காணாம போயிட்டான் போல இருக்கு அப்படின்ட்டு அவங்க பயந்துட்டு அந்த கிடத்தை விட்டு போறாங்க. பின்னாடியே வந்து பாத்தீங்கன்னா மண்ணு என்ன பண்றான், வெயிட் பண்ணு நானும் போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறான். சரி தம்பிக்காரன் இங்க போயிருப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தா நேரா தன்னோட வீட்டுக்கு தான் போயிருக்கான். அவங்க அம்மா வந்து பார்த்தா அந்த பையனுக்கு ஆபி எல்லாம் பிடிச்சு விட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தா ஹீரோயின் தான் தம்பி பேரை சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. அவங்க குரலை கேட்டதும் இவங்க ஜன்னல் வழியை கெட்டி பார்க்கவும் கரெக்டா அவங்க அம்மா ஜன்னலை சாத்திட்டாங்க. அம்மா கதோத்தரமா அப்படின்ற மாதிரி ரிப்பீட்டா அவங்க கூட்டிட்டு இருக்க அவங்க அம்மா கதவு திறந்து ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றாங்க, தம்பின் மட்டும் உன் கூட வரமாட்டான், நீ இந்த இடத்த விட்டு போ, உனக்கு இந்த வீட்டுக்கும் சம்பந்தம் கிடையாது அப்படின்றாங்க. அப்போ வந்து பார்த்தா பின்னாடி மனு நிக்கிற பார்த்துட்டு இந்த இடத்த விட்டு போறியா இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கடுத்து இவங்க 2 பேரும் அந்த இடத்த விட்டு போற மாதிரி தெரியுது. அதுக்கடுத்து ஹீரோன் கிட்ட வந்து பார்த்தா மண்ணு பேசிட்டு இருக்கான், நீ இந்த இடத்த விட்டு எப்போ போற அப்படின்னு சொல்லி திருப்பி கேட்கிறப்ப எதுக்குடா திருப்பி இதே கேட்டுட்டு இருக்க அப்படின்றாங்க. உங்க குடும்பமும் இந்த ஊரும் சபிக்கப்பட்டது, இந்த இடத்துல இருக்க உனக்கு தான் ஆபத்து அதிகம், அதனால தான்
நான் சொல்றேன் இந்த கிளத்தை விட்டு போயிரு, இங்க இருக்கிற தாபத்துல நீ மாட்டிக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றான். இதை கேட்கிற கிரணுக்கு ஒண்ணும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா கிரண் ஒரு கேள்வி கேட்கறாங்க, என் தங்கச்சி ஜோக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அது தெரிஞ்சுக்காம இந்த கிளத்தை விட்டு நான் போற மாதிரி இல்ல, சோ கடைசியா என் தங்கச்சி கூட இருந்த நீ தான், அவளுக்கு என்ன ஆச்சுன்றத நீ தான் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, உன் தங்கச்சி கூட இருந்தது நான் தான், பட் வந்து பாத்தீங்கன்னா அவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்லாம் எனக்கு தெரியாது, நான் வந்து பாக்குறப்ப செத்து போயிருந்தா. ஆனா அதுக்கு அடுத்து ஒரு 3 நாள் கழிச்சு எங்க வீட்டோட கதவு தட்டுற சத்தம் கேட்டுச்சு, நான் வெளில போய் பார்த்தேன், அதுக்கு அடுத்ததான் எனக்கு இந்த பிரச்சனையே வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆமா நேத்து எதுக்கு என்னோட பெட்ரூம் கதவை தட்டின அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, எது நான் தட்டினா அப்படின்ட்டு திருப்பி கேட்கறான். ஆமாண்டா நீ தட்டின, பெல்ல வந்து பார்த்தா யாருக்கு இல்ல, அதுக்கு அடுத்ததான் பொண்ணோட ரூம்குள்ள நீ முணங்குற சத்தம் கேட்டுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, பாரு நீயும் ஜோவும் இந்த இடத்துல தங்கி இருக்கிறது எனக்கு சத்தியமா தெரியாது, ஆனா நீ வந்து எனக்கு கூப்பிட்டு போனது மட்டும்தான் தெரியும் அப்படின்றப்ப கிரணுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா ஏதோ ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி இவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போது பித்து பிடிச்ச மாதிரி மண்ணு என்ன பண்றான், அந்த இடத்தை விட்டு வேகமா போயிட்டு இருக்கான். எங்கடா போற அப்படின்னு சொல்லிட்டு கிரணுக்கு என்ன பண்றாங்க, அவன் பின்னாடியே போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும் போது ஒரு பாடஞ்ச வீடு மாதிரி இருக்கு, அந்த வீட்டுக்குள்ள போறான். அந்த வீடு பாக்குறதுக்கு வந்து பார்த்தா ரொம்ப மோசமா இருக்கு. கிரண்டே நில்றா அப்படின்ற மாதிரி சொல்லி கத்திட்டே போயிட்டு இருக்கா. ஆனா அந்த பொண்ணோட பேச்சை கேட்காம அவன் வந்து பார்த்தா அந்த இடத்துக்குள்ள போறான். அப்படி உள்ள போயிட்டு இருக்கும் போது யாரோ தங்க அந்த வீட்டுக்குள்ள துணி துவைச்சிட்டு இருக்க சத்தம் கேக்குது. அந்த சத்தத்தை இவங்க ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. பார்த்தா ரெஸ்ட் ரூம் மாதிரி தெரியுது. அந்த இடத்துல மண்ணு என்ன பண்றான், துணிக்கு பத்தி தான் தலையை சவுத்துல முட்டிட்டு இருக்கான். அந்த சவுண்ட் தான் கிரணுக்கு வந்து பார்த்தா துணி துவைக்கிற சவுண்ட் மாதிரி கேட்டுட்டு இருந்திருக்கு. கிரண் பார்த்து டே மண்ணு அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப அந்த இடத்துல ஒரு குட்டுரமான ஹைட்டா ஒரு உருவம் நிக்குது. அந்த உருவம் என்ன பண்ணுது, கிரணை பிடிச்சி பெல்ல தள்ளிட்டு கதவு சாத்துது. கிரண் டே மண்ணு அப்படின்ற மாதிரி தட்டிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல கதவு தானாவே திறக்குது. உள்ள போய் பார்த்தா மண்ணு தலை பிடிச்சு கொடூரமான முறையில கிறந்து போயிருக்கான். இந்த விஷயத்தை பார்த்தும் கிரணுக்கு வந்து ஒண்ணுமே புரியல. அதுக்கடுத்த போலீஸ்காரங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா கிறந்து போன அந்த பணத்தை கைப்பற்றாங்க. இதுக்கு எல்லாத்தையும் கூட இருந்து பார்த்துட்டு இருக்கிறது கிரண்னோட தாய் மாமன் தான். இப்ப அப்படியே கட் பண்ணா கிரண் மாமாக்கு என்ன பண்றாரு, உங்ககிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தன்னோட கார்ல ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. எங்க மாமா போறோம் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப அதுக்கு அவருக்கு எந்த ஒரு பதிலும் சொல்லாம வண்டியை நேரா வந்து பார்த்தா ஒரு சுடுகாட்டுல போய் நிறுத்துறாரு. அந்த சுடுகாட்டுக்கு போனதும் பூமியில புதைக்கப்பட்ட ஒரு சமாதியை காட்டி, இந்த சமாதி யாருதுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப கிரண் வந்து பார்த்தா தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த கதை இந்த ஊர்ல சொல்லிட்டு இருக்க எல்லாமே உங்க அப்பா இறந்த கடுத்தை தான் ஆரம்பிச்சது. உங்க அப்பா இறந்து போன கடுத்தது எனக்கு தான் முதல்ல அந்த கதவு தட்டுற சத்தம் கேட்டுச்சு. அதுவும் இப்படிதான் சொல்லிட்டு தன் கைய 3 பாத்தி தத்தி காட்டுறாரு. அதுக்கடுத்து 3ஆம் நாள் நான் சாக போறேன் அப்படின்றது எனக்கு தெரியல, ஆனா என் சாவை ஒரு புண்ணியவதி தான் காப்பாத்தினா. இப்ப அந்த புண்ணியவதி பேயா சுத்திட்டு இருக்கா, அவ கிட்ட இருந்துதான் பொண்ணை நான் காப்பாத்தணும் அப்படின்றாரு. அதனால நான் சொல்றத மட்டும் தான் நீ செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, என்ன மாமா நீங்களும் அம்மா மாதிரி பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, இங்க பார் நான் உங்க அம்மா மாதிரி பேசிட்டு இல்ல, இங்க என்ன நடக்குதோ அதை மட்டும் தான் பேசிட்டு இருக்கேன். அடுத்த 3 நாள் நீ எங்க வேணா போ, ஆனா இதே ஊருக்குள்ள மட்டும்தான் இருக்கணும், உன் குடும்பத்தோட நீ சேரக்கூடாது, நான் சொல்றது உனக்கு புரியுதா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப கிரணம் வந்து பார்த்தீங்கன்னா அதை கொஞ்சம் கொஞ்சமா நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு இது வரைக்கும் நடந்த எல்லாமே ஒரு அமானுஷமா தான் நடக்குது. அதனால கிரண்க்கு என்ன பண்றாங்க, அவங்க தங்கிட்டு இருக்க அதே ஹோட்டல்ல திருப்பி ரூம் எடுத்து தங்குறாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த ரூமுக்கு கீழே இருந்து யாரோ ஒருத்தவங்க இவங்களை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல் வழியா எட்டி பாக்குறப்ப ஒரு வெள்ளை கலர் கவுன் போட்டு ஒரு பொண்ணு அந்த இடத்துல நின்னுக்கிட்டு இவங்களை ரொம்ப நேரமா பார்த்துட்டு இருக்க மாதிரி தெரியுது. அந்த பொண்ணோட முகத்தை பாக்குறதுக்கு ரொம்ப விகாரமா இருக்கு. கிரண்க்கு என்ன பண்றாங்க, அதை கம்முனு போயிடாம கீழே போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உடனே அந்த மேன்ஷனை விட்டு கீழே வந்துட்டு வெளியே போறாங்க. ஆனா ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா அந்த மெயின் கேட் திறந்துட்டு இருக்கு, காத்துல லைட்டா ஆடிட்டு வேற இருக்கு. கிரண் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பார்த்துட்டு அப்படியே போயிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த வெள்ளை உருவம் அந்த இடத்துல இல்லாத பார்த்துட்டு அப்பாடா அந்த வெள்ளை உருவம் போயிட்டு போல இருக்கு அப்படின்ற மாதிரி கிரண் நினைக்கிறாங்க. ஆனா டக்குன்னு பார்த்தா அந்த கதவு திறந்துட்டு அந்த வெள்ளை உருவம் உள்ள வருமா, இத பார்த்துட்டு கிரண்க்கு என்ன பண்றாங்க, பயந்துட்டு தன்னோட மேன்ஷன் பக்கமே போடிட்டு இருக்காங்க. அங்க போன கடுத்துதான் அங்க இருக்கிற இடம் எல்லாமே வந்து பாத்திரம் அமைதியா இருக்கு. கிரணுக்கு வந்து பாத்திரம் மேலும் பயத்தை கொடுத்துட்டு இருக்கு. அப்போ வந்து பாத்திரம் மின்னல் ஒளியில கிரண் நிக்கிற அந்த இடத்துக்கு பின்னாடி இருக்கிற ரூம்ல யாரோ ஒருத்தவங்க தொங்குற மாதிரியும் ரொம்ப ஹைட்டான ஒரு உருவம் வர மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இத பார்த்ததும் கிரண் வந்து பாத்திரம் பயந்துட்டு லைட்டா மெதுவா திரும்பி பாக்குறாங்க. அப்படியே அந்த உருவம் கிரனை துரத்திட்டு வர கிரண் டக்குன்னு என்ன பண்றாங்க, தன்னோட ரூம்குள்ள போயிட்டு கதவை சாத்திட்டு நேரம் ரெஸ்ட் ரூம்குள்ள போய் கதவை சாத்திட்டு மூலையில உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. ஆனா அந்த கதவு திறந்துட்டு அந்த சாத்தான் உள்ள வந்துட்டு இருக்க மாதிரி நமக்கு தெரியுது. அது மட்டும் இல்லாம அது நடந்துட்டு இருக்கிற மாதிரி நமக்கு சத்தம் கேக்குது. இப்ப அப்படியே கட் பண்ண கிரனோட வீட்டை காட்டுறாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா தம்பி ஒரு பட்டாம்பூச்சியை படமா வரைஞ்சிட்டு இருக்கான். அப்படி அவன் வரைஞ்சிட்டு இருக்கும் போது ஒரு பட்டாம்பூச்சி அவங்க இருக்கிற ஃபேமிலி போட்டோ மேல உட்காந்துட்டு இருக்கு. அதை அவன் பார்த்துட்டு இருக்கும் போது அந்த பட்டாம்பூச்சி பறந்து போய் ஒரு படிக்கட்டுல உட்காருது. இதை பிடிக்கலாம்னு சொல்லி அந்த பையன் போறப்ப அந்த பட்டாம்பூச்சி உன்னை எங்கேயோ கூட்டிட்டு போற மாதிரி தெரியுது. அவனும் வந்து பாத்தீங்கன்னா
பின்னாடி அந்த பட்டாம்பூச்சியை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கப்ப ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி தெரியுது. அந்த கிடத்துல போய் நிக்குது. அங்க வந்து பாத்தீங்கன்னா சுத்தி இருட்டா இருக்கு. அந்த லைட்டை போடுறான்னு சொல்லி பாக்குறப்ப அந்த லைட்டு மேலதான் அந்த பட்டாம்பூச்சி உட்காந்துருக்கு போல இருக்கு. அந்த பையன் அந்த லைட்டை போடும் போது அந்த வீட்டுக்குள்ள ஒரு உருவம் நின்றுட்டு இருக்கு. அதே அந்த உருவத்தை பார்த்துமே அந்த லைட்டு வெடிச்சு போயிட்டு அப்படியே அந்த பையன் என்ன பண்றான், பயத்தோட அப்படியே பின்னாடியே நடந்து போயிட்டு இருக்கான். அப்படி போயிட்டு இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா கிரண் கரெக்டா வந்துட்டு, டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க, இந்த இடத்த தனியா என்ன பண்ணிட்டு இருக்க வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. ஆமா அம்மா எங்க அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப அம்மா டாக்டரை போய் பார்க்க போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். அது மட்டும் இல்லாம எப்ப வராங்கன்னு தெரியல அப்படின்ற மாதிரி தம்பிக்கார சொல்றான். சரி இந்த இடத்துல நம்ம இருக்க கூடாது, உடனே இந்த இடத்த விட்டு போகணும். அது மட்டும் இல்லாம கையில என்னெல்லாம் கெடுக்க முடியுமோ அதெல்லாம் கெடுத்துக்க நம்ம போறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏய் என்ன சொல்லிட்டு இருக்க அப்படின்ட்டு தம்பிக்காரன் கேக்குறப்ப வீட்டு வாசல்ல நல்லா ஒரு 7 அடிக்கு கருகருன்ட்டு ஒரு நிக்கிறத இவங்க 2 பேருமே பார்த்துட்டு இருக்காங்க. இத பார்த்துட்டு 2 பேரும் ஒரு இடத்துல மறைஞ்சு உட்காந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஒரு புருப்பம் வீட்டுக்குள்ளையும் சுத்திட்டு இருக்கதை இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் பாய்ந்துட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி அமைதியா உட்காந்துட்டு இருக்கப்ப இந்த பேய் என்ன பண்ணுது, வீட்டுல இருக்க சில பொருள் எல்லாம் போட்டு உடைக்குது. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கத்தி கிரண் பக்கத்துல கிடக்குது. அதை கிரண் கெடுக்கலாம் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. கெடுத்துட்டாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா வெளியில அவங்க மாமா கார்ல இருந்துட்டு அந்த பையனையும் கிரணும் கூப்பிடுற மாதிரி தெரியுது. ஆனா இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயம் இருக்கு. ஏன்னா பேய் மல்டிபிளெக்ஸ் பண்ணி ஏதாச்சும் உங்களை பண்ண பாக்குதோ அப்படின்ற மாதிரி பயந்துட்டு இருக்காங்க. அந்த கத்தி மூலமா பாக்குறப்ப வெளியே அந்த கருப்பான புருவங்கில அவங்க மாமா தான் நின்னுட்டு இருக்காரு. என்னப்பா இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போகணும்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தம்பி அவசர அவசரமா கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. மாமா கிட்ட சீக்கிரம் போகணும், கார் எடுங்க சீக்கிரம் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப என்னாச்சு அப்படின்ட்டு அவரும் பதத்தத்தோட கேக்குறாரு. நான் போகும்போது சொல்றேன் வண்டி எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க போறாங்க. அப்படி போறப்ப அவங்க பாப்பா இந்த வீட்டுல ஏதோ ஒண்ணு இருக்கிறதா அவர் நோட் பண்றாரு. இந்த வாட்டியும் அதுக்கு என்ன அப்படின்ட்டு நமக்கு தெரியாம கட் பண்ணிட்டாங்க. இப்ப இவங்க எல்லாருமே வந்து பார்த்தா அவங்க மாமாவோட வீட்டுல தான் இருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா கிரண் அம்மா அந்த வீட்டுக்கு வராங்க. போனதுமே கிரண் கட்டி பிடிச்சிட்டு, அம்மா நான் இது வரைக்கும் பண்ணது எல்லாமே தப்புதாம்மா, என்ன மன்னிச்சிருமா, நான் தெரியாம பண்ணிட்டேன் மன்னிச்சிருமா அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்க அம்மாவும் வந்து பாத்தீங்கன்னா பொண்ணை மன்னிச்சு ஏத்துக்கிற மாதிரி தெரியுது. அதுக்கு அடுத்ததா இவங்க 3 பேரும் உட்காந்து ஒரு ஆல்பத்தை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப மாமா என்ன பண்றாரு, தம்பிக்காரனை மட்டும் தூங்க போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி கூட்டிட்டு போறாரு. அதுக்கடுத்த கிரண் அவங்க அம்மா கிட்ட ஒரு ஆல்பத்தை காட்டிட்டு இருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீட்டை காட்டுறாங்க. முதல்ல நம்ம ஒரு வீட்டை பார்த்தோம்னா ஹீரன் வரப்ப அந்த வீடு தான். இந்த வீடு நமக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஹீரன் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அமெரிக்காவுக்கும் ஜப்பானுக்கும் நடந்த போர்ல நம்மளோட வீடு ரொம்ப மோசமா போயிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஹீரன் கேட்டுட்டு இருக்கும் போதே அவங்க அம்மாக்கு வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு தலைவலிக்கிற மாதிரி இருக்கு. மாத்திரை போட்டு அப்படின்ற மாதிரி சொல்றப்ப மாத்திரை நான் வீட்டுல வச்சுட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி படுத்தா சரியா போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்ப கிரண் மட்டும் என்ன பண்றாங்க, அவங்க பழைய வீட்டை புத்து பார்த்துட்டு இருக்க மாதிரி தெரியுது. எல்லாரும் தூங்கின கெடுத்தது கிரண் பக்கத்துல ஒரு வெள்ளக்கல உருவன் இருக்கிற மாதிரி தெரியுது. அப்ப கிரண் என்ன பண்றாங்க, தூக்கத்துல இருந்து கேஞ்சி இந்த வீட்டை விட்டு வெளில போலாம் அப்படின்ற மாதிரி போறாங்க. அப்படி போறப்ப ஹாலே வந்து பாத்தீங்கன்னா அவங்க அம்மா உட்காந்துட்டு எங்க போற அப்படின்ற மாதிரி கேட்கிறப்ப அம்மா மருந்து வறுத்து வச்சுட்டாங்களா, நான் போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உனக்கு எத்தனை வாட்டி சொன்னாலும் புரியாதா, நீ இந்த வீட்டை விட்டு வெளில போக கூடாது, ஒழுங்கா அந்த வீட்டுக்குள்ளே இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாரு. போறப்ப திருப்பி சொல்லிட்டு வராரு, என்ன ஆனாலும் சரி வீட்டை விட்டு போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கார் போற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்த கிரண் என்ன பண்றாங்க, அதுக்கடுத்து அந்த வீட்டை விட்டு வெளில போறாங்க. இதை எல்லாத்தையும் கிரண் அம்மாவும் பார்த்துட்டு இருக்காங்க. கிரண் எங்க போறாங்கன்னா நேரா தன்னோட பழைய வீட்டுக்கு தான் போறாங்க. அங்க போய் பார்த்தா அந்த வீடு ஏற்கனவே பாழடைஞ்சு போயிருக்கு. அது மட்டும் இல்லாம சிலுவைகளை தலைகீழா தொங்க விட்டு பிளாக் மேஜிக் பண்ணதுக்கான தலைமுறைக்கு இதெல்லாம் கிரண் பார்த்துட்டே இருக்கும் போது பின்னாடி வந்து பார்த்தா அவங்க அம்மா கிரணை பயமுறுத்துறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்க, இந்த கிடத்துக்குலாம் வரக்கூடாதுன்னு சொன்னல, எதுக்கு வந்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, அம்மா நம்ம அப்பா இறந்து போன கடுத்தது அவரை பற்றி யாரோ ஒருத்தங்க பிளாக் மேஜிக் பண்ணிருக்காங்க, அதுதான் இந்த கிராமத்தையே வந்து பார்த்தா ஆட்டி வச்சுட்டு இருக்கு, நம்ம குடும்பத்துக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்பந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, நம்ம குடும்பத்தை யாரோ ஒருத்தவங்க வேணும் தான் பழி வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி கிரண் சொல்றாங்க. அப்படி இவங்க பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. என்னன்னு சொல்லி பார்த்தா நல்லா கருகருன்ட்டு ஒரு கருப்பான உருவம் அவங்க வீட்டுல பார்த்தா அதே உருவம் இவங்க 2 பேரையும் துரத்திட்டு இருக்கு. இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க, இந்த இடத்துல தப்பிக்க முடியாது, நம்ம மாட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நேரா வந்து பார்த்தா ஒரு ரூம் குள்ள போய் கதவு சாத்திக்கிறாங்க. ஆனா அந்த கதவை வந்து பார்த்தா அந்த உருவம் திறக்க முயற்சி பண்ணுது. ஆனா கதவு திறக்க முடியல. ஏன்னா பின்னாடி இருந்து கிரணும் அவங்க அம்மாவும் இந்த கதவு ரொம்ப ஸ்ட்ராங்கா பிடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தா கிரண் பக்கத்துல ஒரு கதவு இருக்கு, அதை உடைச்சிட்டு போலாம் அப்படின்ற மாதிரி அந்த ஜன்னலை உடைச்சிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் கிரண் வந்து பார்த்தா போயிட்டாங்க. அதுக்கடுத்து அவங்க அம்மா கூப்பிடுறப்ப அவங்க அம்மா வந்து பார்த்தா பரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏமா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, நீங்க 2 பேரும் நல்லா இருக்கணும்னா நான் இந்த இடத்த விட்டு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அம்மா வேணாமா, உன்னை இப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், இந்த மாதிரி பண்ணாதம்மா ப்ளீஸ்மா அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அவங்க அம்மா வந்து பார்த்தா தம்பியை நல்லா பாத்துக்க, அவன் பயப்படுவான், அவனை நல்லா பாத்துக்க, உன்ன மாதிரி தைரியசாலியா பல அப்படின்ற மாதிரி மட்டும்தான் சொல்றாங்க. கிரணுக்கு ஒன்னும் புரியல. அம்மா கெஞ்சிராங்க, அம்மா அப்பா அம்மா அப்படின்றாங்க. டக்குன்னு பார்த்தா அவங்க அம்மா கதவை திறக்கிறாங்க. அந்த கருப்புருவம் அவங்க அம்மா இழுத்துட்டு போய் கொலை பண்ணுது. இன்னொரு விஷயத்தை கிரண் பார்த்துட்டு அப்படியே பிரம்ம பிடிச்சு போயிருக்காங்க. அதுக்கடுத்த வீட்டுல அவங்க அம்மா பணத்தை வச்சு சில ரிச்சுவல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பண்ணிட்டு இருக்கும் போது அவங்க தம்பிக்காரன் வந்து பார்த்தா மனசை விட்டு போயிட்டான் போல இருக்கு.
ரொம்ப டிப்ரெஷன் போனனால அவன் புடிச்சு வச்சிருந்த அந்த பட்டாம்பூச்சிக்கு எல்லாத்தையுமே வந்து பார்த்தா ரிலீஸ் பண்றான். அப்ப கிரண் கேக்குறாங்க என்னடா பண்ற அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப இதுக்கு மேல இதை நம்ம புடிச்சு வச்சிருக்க கூடாது, இது பாப்போம், இதுங்களாச்சும் உங்க குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்றான். இந்த விஷயத்தை கேட்டதும் கிரண் வந்து பார்த்தா ரொம்ப மனசு விட்டு போயிட்டாங்க. நம்ம பண்ண சின்ன ஒரு தப்பாலதான் இப்ப இந்த குடும்பம் இப்படி ஆயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கடுத்து வீட்டுல இருந்த சொந்தக்காரங்க எல்லாம் போன கடுத்தது கடைசியா வந்து பார்த்தா அவங்க மாமாவும் இந்த வீட்டை விட்டு போறாரு. இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி நைட் இந்த வீட்டோட கதவு மட்டும் திறக்க கூடாது, கடைசி நாள் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்றனால தான் இந்த இடத்தை விட்டு போறேன், எந்த ஒரு ரிஸ்க்கும் எடுக்கிறான் அப்படின்ட்டு உன் உயிரை பிற்றாத புரிதா அப்படின்ற மாதிரி திட்டிட்டே போறாரு. கிரணும் வந்து பார்த்தா சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த இடத்தை விட்டு போறாங்க. அதுக்கடுத்ததான் கிரண் இறந்து போன அவங்க அம்மாவோட சவப்பெட்டி முன்னாடி நின்னுட்டு அழுதுட்டு இருக்காங்க. அம்மா நான் தெரியாம பண்ணிட்டேன், உன்னை ரொம்ப மிஸ் பண்றப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி அழுதுட்டு இருக்காங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க அம்மாவோட குரல் கேக்குது, இன்னைக்கு உனக்கு கடைசி நாள், என்ன ஆனாலும் சரி கதவு மட்டும் திறந்துடாதா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரிம்மா அப்படின்ற மாதிரி கிரண் சொல்றாங்க. ஆனா அதுக்கு அடுத்ததான் இறந்து போன அவங்க அம்மா பேசுனது கிரண் ஞாபகம் வருது. அவங்களுக்கு இன்னும் வந்து பார்த்தா பயம் வந்துட்டு கதவு திறக்காத கதவு திறக்காத கதவு மட்டும் திறக்காத அப்படின்ட்டு அவங்க அம்மா ரிப்பீட்டடா சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது தூக்கத்துல இருந்து அவங்க தம்பி என்ன பண்ற கீஞ்சு போய் ஒரு கதவு முன்னாடி நிக்கிற மாதிரி தெரியுது. அங்கேயும் வந்து பார்த்தா கதவு திறக்காத அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அந்த பையன் கதவு திறந்து பாக்குறான். அதுக்கடுத்து ஹீரோயின் வந்து பார்த்தா திருப்பி ஹால் இருக்கும்போது கதவு தட்டுற சத்தம் கேக்குது. அப்ப அவங்க அம்மா திருப்பி சொல்றாங்க கதவு திறக்காத அப்படின்ட்டு. கிரண் பயத்துல உறைஞ்சு போய் உட்காந்துருக்காங்க. நிறைய இடத்துல இருந்து வந்து பார்த்தா கதவு தட்டுற சத்தம் கேட்டுட்டே இருக்கு. கிரணுக்கு என்ன பண்றனே தெரியல, கதவு திறக்க கூடாது அப்படின்ட்டு ஒரு பயத்தோட குறிக்கோளோட உட்காந்துட்டு இருக்காங்க. அப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது இறந்து போன அவங்க அம்மா கிரணை துரத்துற மாதிரியும் பயமுறுத்துற மாதிரி தெரியுது. கிரண் வேற எங்கேயுமே போக முடியாது, வேற வழி கிடையாம கதவை திறக்கிறாங்க. திறந்து பார்த்தா அவங்க பார்த்த அந்த கருப்பான உருவம் அவங்க கண்ணு முன்னாடி நிக்குது. படத்தோட கதையை முடிச்சுட்டாங்க. ஒரு சின்ன சாபத்தால இவங்க குடும்பமே வந்து பார்த்தா இறந்து போன மாதிரி தெரியுது. அந்த சாபம் என்ன அப்படின்ட்டு தெரியல, மேபி பார்ட் 2ல சொன்னாலும் சொல்லுவாங்க. சோ கண்டிப்பா 2ஆம் பாகம் வந்துச்சுன்னா அதையும் நம்ம சேனல்ல போட போறோம். அந்த வீடியோ பாக்குறதுக்கு இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கீங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் சொல்லி நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோ கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சுட்டு போங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோல பாக்குறேன். அது வரைக்கும் டாடா பை பை.